பச்சை ஆப்பிள் ஜூஸ் குடிக்கும் போது அந்த பாக்கெட்டில் இறுதியாக ஆப்பிளை தவிர்த்து சாப்பிடுவதற்கு பொருத்தமற்ற வேறு பொருள் இருந்ததாக பெண்ணொருவர் குற்றம் சாட்டியுள்ளார். விஷன் கியா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா. தனது முகப்புத்தகத்தில் இது தொடர்பில் அந்த பெண் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் ஏப்ரல் 27 அன்று நாங்கள் பச்சை ஆப்பிள் ஜூஸ் குடித்தோம். இறுதியாக இருந்த பானத்தை ஊற்றும் போது ஏதோ அசாதாரணமானதாக உணர்ந்தேன். பிறகு அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்க அதை வெட்டி திறந்து பார்த்தேன். அதில் இருக்கக்கூடாத ஒன்று இருந்தது. உடனடியாக புகார் செய்ய அந்த நிறுவனத்தின் தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி இந்த விடயம் தொடர்பில் வினவினேன். இதன் போது எனக்கும் என் சிறிய குழந்தைக்கும் என்ன நடந்தது என்பதை தெரிவிக்க திங்கள் வரை காத்திருக்கும்படி அவர்கள் என்னை கேட்டுக்கொண்டார்கள். நான் காத்திருக்கும் அளவுக்கு அன்பாக இருந்தேன். ஆனால் இன்னும் அவர்கள் அழைப்பை ஏற்படுத்தவில்லை. அவர்கள் தங்கள் நுகர்வோரின் வாழ்க்கையை எவ்வளவு இலகுவாக எடுத்துக்கொள்கின்றார்கள். நான் இன்னும் உங்கள் அழைப்புக்காக காத்திருக்கின்றேன். உங்களுக்கு தேவையான நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் இன்னும் உயிருடன் இருக்கின்றோம் என்று பதிவிட்டுள்ளார். வடமேல் மாகாண ஆளுநராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நசீர் அகமட் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை தென்மாகாண ஆளுநராக லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன நியமிக்கப்பட்டுள்ளார். இருவரும் இன்று முற்பகல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. 2023 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு மொத்தமாக 3,46,976 பேர் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் 2024 ஆண்டுக்கான முதலாம் பாடசாலை தவணையின் 2ஆம் கட்டம் நாளையுடன் நிறைவடைய உள்ளது. பாடசாலைகளின் முதலாம் தவணையின் 3ஆம் கட்டம் எதிர்வரும் 20ஆம் தேதி ஆரம்பமாகும். உள்நாட்டு மற்றும் அந்நிய செலாவணி சந்தைகளில் இருந்து நிகர அடிப்படையில் மத்திய வங்கி அந்நிய செலாவணியை கணிசமான அளவில் கொள்முதல் செய்தமையே கையிருப்பு அதிகரித்தமைக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தியோகபூர்வ கையிருப்புகளில் சீனாவின் மத்திய வங்கியின் அந்நிய செலாவணி வசதியும் அடங்கும். இதேவேளை மார்ச் மாதத்தில் வர்த்தக பொருட்களின் ஏற்றுமதி வருமானம் 1139 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.